ஏய் இவங்க பொலி ஃபேமிலி தானே இவங்க. ஓ மை காட். தங்கம் யாரு வர போறாங்கறதானே சஸ்பென்ஸ். ஓ அப்படியே சஸ்பென்ஸா? என்ன புதுசா சொல்ற? ஒருத்தர் வராங்க. சோ அவங்களை இன்வைட் பண்ண தான் நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம். ரொம்ப க்ளோஸ் டு us. அவங்க ஆக்சுவலி 3 பேர். யார் வராங்களோ இல்லையோ அரணுக்கு வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஜாலியா இருப்பாங்க அரண் அவங்க பார்த்து. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப என்ன சொல்றது 3 பேரா வராங்க. சோ நீங்க 2 பேரை மேபி கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா 3 பேர் யாருன்னு கெஸ் பண்ண புதுசா இருக்கு. சரி வர சொல்றீ. எங்கடி? எங்க வரட்டும். அதோ வந்துட்டான். ஹாய். ஏய் இவங்க பொலி ஃபேமிலி தானே இவங்க. ஓ மை காட். இங்க பாரு என்ன வாங்கி வந்திருக்க பாத்தியா? என்னடா ரம்பூட்டன் செடி இப்படி இருக்கு? இது வச்சா ஆகும். அது தண்ணி ஊத்துறியா நீ? தண்ணி டெய்லி. எங்க மாமா ஊர்ல இருந்து வரும்போது என்ன கொண்டு வரணும்னா வாழைக்கண்ணு ரம்பூட்டன் பழம் சக்கை மாங்காய் தேங்காய் கிடைக்கிறதா எங்க ஊர்ல வைக்க முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்கு நமக்கு. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. வந்து அரைக்கூட்டமே காணோம். அரைக்கூட்டம் யாருமே இருந்துட்டு மாமா வரைக்கும் நானும் அவன் போன்ல காணோம். போன் அப்படியே திருப்பி பாக்குறான். எங்க மாமா காணல. இப்ப ஆனா அவன் செம்ம சந்தோஷமா இருப்பானா நீங்க எல்லாம் வந்தது. எங்க போலாம் நான் கூப்பிட்டு போறேன். பாருங்க இது 3வது ஆளு. நான் சொல்றது 3வது ஆளு. அரண் பாபா வெறுமட்டு இருக்கீங்க. அப்ப ஜாலியா அப்புறம் சென்னை எல்லாம் சுத்தி பார்க்கலாம் நம்ம. சரியா? பொளக்குது வெயிலு. ஃபுல் சர்ப்ரைஸ் தான். சென்னை சுத்தி பார்க்கறது உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். வேக நீ வந்தது இல்லைல்ல இதுக்கு முன்னாடி சென்னைக்கு? டவுனுக்கு வந்ததில்ல. வேற எங்க வந்திருக்க? ஆமா பர்த்டேக்கு வந்திருக்கேன். வெளில எங்கேயும் போல. ஆமா நமக்கு டைம் இல்ல. அந்த டைம் நம்ம வந்த உடனே போயிட்டல. இந்த வாட்டி அடிச்சு போலிக்கலாம். 2 தடவையா? ஆமால. ஐயோ சொந்தங்களே இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா லவ் லேப்போட பாடி மசாஜ் ஆலிவ் ஆயில். இது பாத்தீங்கன்னா நான் டாக்ஸிக் நேச்சுரல் ப்ராடக்ட்னால பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல இதுல ஆர்டிஃபிஷியல் அடிட்டிவ்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் கலர். அது மட்டும் இல்ல இது ஃப்ரீ ஃப்ரம் சல்ஃபேட், மினரல் ஆயில் அண்ட் பாராபன். இது ரெகுலரா யூஸ் பண்ணி பேபியை மசாஜ் பண்றனால நம்ம பேபியோட பாண்ட்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்றதுக்கும் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும், அது மட்டும் இல்ல பிளட் சர்க்குலேஷன் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. அது மட்டும் இல்ல இது 100% எடிபிள் தான். அதனால பேபியோட வாயில போனாலும் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்னஸும் பேபிக்கு இருக்காது. இது கம்ப்ளீட்லி டெஸ்டட் அண்ட் சர்டிஃபைட் ப்ராடக்ட் தான். அதனால எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நீங்க பேபிக்கு கண்ணு மூடி இது வாங்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசான்ல இருக்கு. டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. டேய் என்னடா என்ன அட்டாக் பண்றீங்க? சரி வாங்க இந்த வாட்டி போதுன்ற அளவு உங்களை சுத்தி காமிச்சு அலைய வச்சு கூட்டிட்டு போறேன். ஓபன். உன் ரியாக்ஷன் கேப்சர் பண்ண போறேன். நல்ல ரியாக்ஷனா கூடு. சரியா? வாவ் அப்படி சொல்லணும். ஏய் இந்த மாதிரி ஒரு வீடு நான் பார்த்ததே இல்லை. அப்படிலாம் சொல்லணும். சரியா? உள்ள வந்துட்டு ஐயோ கிரிக்கெட் பேக் வேற இருக்கு. இங்க பாருங்க மச்சானுக்கு வேலை பண்ணுமாமா. கிரிக்கெட் பேக் உள்ள வச்சிருக்கானுங்க. ஓ பெரிய கிரிக்கெட்டர். நாளைக்கு ஒரு செஞ்சுரி அடிக்காம நான் விட மாட்டேன். மனோஜ் நாளைக்கு மேட்சுக்கு போறோம். தாக்குறோம். நான் வந்தா எல்லா மேட்சும் நீங்க வீட்லயே இருக்கு. மாமா இன்னைக்கு உனக்கு தான் ட்ரோல். மனோஜ் பார்த்த எல்லா மேட்சும் பிரதீப் வந்து ஒரு மேட்ச் தான் நீ பார்த்தாங்க. ஏய் லக்ஷதீப்ல கூட ஆட்டா. காரு வா 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 கம் ஆன் கம் ஆன். களி பொளக்குறாங்க போட்டு சென்னையை. களம் 8ல சென்னையை போட்டு பொளந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஸோ டீ குடிக்க வந்திருக்கோம் நாங்க. அங்க என்ன வேணும் உனக்கு? எனக்கு பச்சை தண்ணி மட்டும் போதும். என்னடா வேணும் சொல்லுங்கடா. நல்லா சூப்பரா அப்படியே தான் டயட் மெயின்டைன் பண்றீங்க. அப்படி சேர் போட்டு உட்கார்ந்தாங்க.
ஆமா அவன் டைட் ட்ரிங்க் பயங்கரமா குடிச்சிருக்கு. அங்க உட்காரு தங்க நீ. வாங்கிட்டாங்க பட்டு குடிச்சிட்டு கிளம்புங்க. டைம் ஆச்சு, எனக்கு வேலை இருக்கு. தமிழ்நாடு டீ குடிச்சு பாரு, மறந்துடுவ கேரளாவே நீ. பாத்தியா அருமை திருத்த உங்களுக்கு தமிழ்நாடோட அருமை. உங்க ஊருக்கு வந்தா நான் கட்டன் சாய் குடிப்பேன், எங்க ஊருக்கு வந்தா நீங்க டீ குடிங்க. அவங்க ஊருக்கு வந்தா நான் கட்டன் சாய் குடிக்கிறதில்ல, எங்க ஊருக்கு வந்தா நீங்க பால் டீ குடிச்சு தான் ஆகணும். நான் அடிச்சிடுறேன், நீங்க போயிடு. அப்போதான் ആരാ അത് അത് നോക്ക്, ഗേറ്റിന്റെ അവിടെ നോക്ക്. അതാരാ ആരുടെ മാമയാണ്? ഇതാരാ പട്ടു? ആരാ പട്ടു അത്? അവ മാമൻ അതാരാ? ഇതാരാ? അപ്പൊ ഇത് வீடியோ எடுத்துன்னு இருக்க பாசத்தை பொழிவுன்னு பார்த்தா അത് ആരാണ്? ആരത്? അവന് വിശ്വസിക്കാൻ പറ്റിയിട്ടില്ല. തൊട്ടു നോക്കാടെ നിജമാ. ജട്ടിട്ടിട്ടില്ല, സെയിം ആണ്. അതൊക്കെ മാമച്ചന് ഉമ്മൊക്കെ അമ്മമ്മന്റെ അടുത്തേക്ക് വെക്കാം. അമ്മമ്മന്റെ അടുത്തേക്ക് വെക്കാം. എങ്കിട്ടേ വരമാട്ടാ. അപ്പൊ അമ്മന്റെ അടുത്തേക്ക് വാടാ. വാടിപ്പെട്ടു. വരില്ല അമ്മ. മാമാന്ന് அப்புறம் எதுக்குடா வந்த குஞ்சுமணி? எனக்கு காரம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ரெண்டு கை மதி. நீங்க பாருங்க, எங்க ஊர் சந்தைக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படி எங்க ஊர் சந்தை எல்லாம் எப்படி இருக்கு கைஸ்? அதுல இருக்குடா. நான் சின்னதா நீங்க பாத்துறா? சின்னதா நினைச்சேன், ரொம்ப சண்டைலாம் இல்ல. இங்க எல்லா காய்கறியும் பக்கத்திலே விளைக்கிறதுலாம் எடுத்து போட்டு சீப்பா கொடுப்பாங்க. வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா தான். தக்காளி வந்து 5 கிலோ 50 ரூபா அந்த மாதிரி. ஆந்திரால எங்க ஊர் பக்கத்துலயே பண்றதுதான். ஸோ எங்க ஊர்ல இந்த சந்தை ஃபேமஸ். இவங்களுக்குலாம் புதுசா இருக்கு, எப்படி இருக்கு சந்தை அப்படின்னு பாத்துன்னு இருக்காங்க. அப்படியா அக்கா? எங்க வீடியோ எல்லாம் பாருங்க, பாத்துருக்கீங்களா நீங்க? போய் புலி கப்பல்னு பாருங்க. வாங்கிட்டே கேரட்டு. சின்ன சந்தைலாம் இல்ல, எங்க ஊர் பெரிய சந்தை. நீங்க பாரு, நீங்க என் தங்கத்தோட காஸ்டியூம் பாருங்க. அந்த படத்துல வருமே, என்ன படம் அது? கரண்ட் இல்லடி, எல்லாருமே இங்க இதுதான். உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி தாங்க இந்த சந்தை? ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போனதே இல்ல சந்தைக்கு. அப்போ இங்க வந்தப்போ நல்ல லாபமாவும் இருக்கும், திங்ஸ் எல்லாம் நல்லா இருந்து ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய். என்னடா பட்டு அவருக்கு வீடியோ எடுக்க பிடிக்கல. நீங்க வேற கப்பல்ஸ். ஹாய் கப்பல்ஸ். இது எல்லாத்தையும் கேரளா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணா எத்தனை தங்கச்சியை கஷ்டப்படுற ராஸ்கல். இதுதான் வேலை வாங்கதான் கொஞ்சம் கலபிலால இருக்கும். ஆனாலும் கூவி கூவி விற்பாங்க. ஆனா ஜாலியா இருக்கும். யாரும் உன்னை கம்பல் பண்ண மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இதோ இனி ஃப்ரூட்ஸ், എന്തൊക്കെ ഫ്രൂട്ട്സ് വേണം വാങ്ങിക്കോളൂ. അണ്ണ അന്നക്ക്
கடை பேர் நம்ம பழக்கடை பேரு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்க பழக்கடைக்கு? எல்கே ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நீங்க வாங்க, திருவிழாங்காடு வந்தீங்க நாங்க அடிக்கடி இங்கதான் வாங்குவோம். எங்களுக்கு ஸ்பெஷலா கொடுப்பாரு. உயர்தரமான இல்ல நீ ஒரு சாம்பிள் கேளு கொஞ்சம். சாம்பிள் கொடுங்க. சாம்பிள் എടുത്തിട്ട് நான் இங்க சாம்பிள் எடுத்துருக்கேன். 1 கிலோ போகுது. சாம்பிள் എത്ര തരും നമുക്ക്? അത് കഴിച്ച് இதுதான் சாம்பிள். வாங்கினா 1/4 கிலோ சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு போயினே இருப்பேன். அதையும் நீங்களே ஃபாலோ பண்ணாதீங்க. அது எனக்கு மட்டும் தான் அந்த சாம்பிள். வைரல் ஆயிட்டீங்க. அதான் இத பார்த்த உடனே நின்னுட்டா. ஏங்க இது பேர் போலி தெரியுமா? உங்க ஊர்ல இருக்காது? உங்க ஊர்ல இல்லையா போலி? இருக்கு. நம்ம ஊர்ல ட்ரிவாண்ட்ரம்ல ஒரு ஃபேமஸா இருக்குது போலி பாயசம். இந்த போலி ரெண்டரம் வெச்சு பாயசம் ஊத்தி கொடுப்பாங்க. பாயசம் ஃபுல்லா ஊத்தி பாயசம் சேர்த்து நம்ம சாப்பிடுவாங்க. அது ரவுண்டா இருக்கும். பெரிய பெரிய ரவுண்டா இருக்குமா? இது ஸ்கொயரா இருக்கா? ஏன்னா ஸ்கொயரா போடுறீங்க? இங்க பாரு, அது உள்ள இருக்க ஸ்டஃபிங்ஸ். அது இதுக்கு சாம்பிள் இருக்கா? சாம்பிளா? சுட சுட கொடுப்பாங்க, பட்டுன்னு சாப்பிட்டுணும். பரவாயில்லையா? ஆனா ஒரு தட்டுல அப்படியே எடுத்து கொடுக்கணும் சாம்பிள். பாத்துக்க மனோஜ், எப்படி எங்க ஊர்ல எப்படிலாம் சுத்தி காட்டுற மாதிரி உனக்கு நான் இப்படி இறங்கி அடிமட்டை அளவுக்கு இறங்கி அலசுவோம். நைஸ். எல்லாத்தையும் நான் வாங்கி முடிச்சிட்டோம், கிளம்புறோம். ஸோ நாங்கள் சந்தையை முடிச்சுட்டு அடுத்து வந்த இடம் தான் வந்து ஸோ நைட்டு டின்னர் சாப்பிடலான்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன இடம் இருக்குது. அங்கே வந்து பீட்சா, பர்கர், அப்புறம் சாண்ட்விச்லாம் தருவாங்க. இங்கிருந்து 15 minutes தான். ஸோ சும்மா இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் நாளைக்கெல்லாம் இருக்கு. அதனால இதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டர் மாதிரி இந்த டே ஒரு ஹாப்பியாக முடியும். சாப்பிட வெளியே வந்திருக்கோம். எல்லா இடத்துலயும் vloggers-னால எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அந்த vlog போட தான் மாட்டான், அதான் மேட்ரு. ஆண்டி சொல்லுவாங்க, ஆண்டி எப்ப ஆண்டி போடுவாங்க அந்த vlog? நீங்க டைம் சொல்லுங்க. இப்ப நாங்க வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா, நாங்க என்ன கொஞ்சம் அட்வான்ஸ் வரும்போதே கூப்பிட்டு 10 நிமிஷம் அவங்க ரெடி பண்றதுக்குள்ள நாங்க வந்துருவோம் கரெக்டா. ஊர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படா இருக்கு? ஊர் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கிறதுக்கு ஒரு மண் வந்தாலும் அடேப்பா, என்னடா சொன்ன? அப்படி என்னடா சொல்ற? இன்னும் கோயிலுக்கு போல வீடியோ பேசுறானே. இவங்க வந்தப்போ இன்னைக்கு புயல் வந்துச்சு, மழை வந்துச்சு. ஒரே ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு. என்ன? ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. என்னது? நீங்க டெக் அவுட் ஆனது ரைட். ஐயோ, அது மட்டும் எனக்கு அதுக்கு டீமுக்கு தேவைப்பட்டது, அதனால அந்த டக் அவுட் அடிக்க வேண்டியதாச்சு. எனக்கு லாஸ்ட் மேட்ச் நான் வந்து இல்ல 11 ரன், அதுக்கு முன்னாடி மேட்ச் டக் அவுட். கேட்ச் பிடிச்சிடறாங்க தாங்க கரெக்டா அடிக்கும் போது. ஃபார்முக்கு வந்துடலாம். ஆனா நாங்க வந்து டோர்னமெண்ட்ல ஆக்சுவலி ஒரு அதுல கை வைக்காம ஒரு டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்கோம், கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா நாங்கள் அகைன் செமிஃபைனல்ஸ் போயிருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு 3rd பிரைஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ செமியில் ஜெயிச்சா 2nd பிளேஸு, அதுக்கப்புறம் ஃபைனலில் ஜெயிச்சா 1st பிளேஸ், ஃபைனலில் தோத்துனா 2nd மட்டும் தான். ஸோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு 3rd பிரைஸ் கன்ஃபார்ம். 3rd பிரைஸோட அமௌண்ட் வந்து 7,000. 2nd பிளேஸ் வந்து 18,000 நினைக்கிறேன். 1st பிளேஸ் வந்து 30,000. கப்பு அடிச்சு தாண்டா வருவோம். கப்பு முக்கியம் வந்து கவலைதான் கிடைக்காது. இந்த பையனா நாள் வந்து இப்படிதான் முடிவு அழைக்கிறது. சோ மறுபடியும் கண்டினியூஸ் சீரிஸ். நாளைக்கு நாங்க ஒரு சூப்பரான இடத்துக்கு சர்ப்ரைஸ் நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு அது என்னன்னு தெரியாது. சோ அது என்னன்னு நீங்க வழியே பாருங்க. சோ அதுக்காக மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.